தாத்தா இப்படி ஆயிட்டாருடா, நான் என்னடா பண்ணுவேன்? தாத்தாவின் இந்த நிலைமைக்கு காரணம் யார்? நரகாசுரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன். சரி, அவனை கொன்றே தீர வேண்டும். சரி, அதனாலே உங்களுடைய சுயரூபமாகப்பட்ட பூமி தாய் உறவு மாறி அந்த நரகாசுரனை கொன்று வாருங்கள் பாட்டி. அப்படியா? பிறகு பார்த்துக் கொள்ளலாம். உடனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நான் பூமி பாரம் தீர்ப்பதற்காக அன்று எடுத்த அவதாரம் இதோ. அந்த அவதாரத்தை எடுத்து நான் உங்க தாத்தாவை நான் நரகாசுரனை கொன்று உன் தாத்தாவை மீண்டும் நான் உயிர் பெற வைக்கிறேன். அந்த கண்ணனை கொன்று விட்டேன். சரி, மீதி இருப்பது ஒரே ஒருவன். யார்? யார்? அந்த கைலகிரி ஆண்டு வரக்கூடிய ஒன்னாளப்பட்ட ஈசன். அந்த ஈசனை கொன்றால் அந்த ஈஸ்வரனை கொல்ல வேண்டும். போவோமா? போலாம். எங்கே? ஏய், புறப்படு. போலவா? கைலகிரி ஈசனை தேடி என்ன ஒரு அழகு! இதனால் வரைக்கும் இந்த மாதிரி பெண்ணை பார்த்ததே இல்லையே. நான் நரகத்திலே இருந்திருக்கிறேன். இவன் யாரோ நான் அறியேன். Incoming call from நீ யார்? அண்டத்துக்கும் ஆகாயத்திற்கும் விஸ்வரூபம் எடுத்து ஆங்கார ஓங்காரி காலியாக உருவம் மாறிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, நான் யார் என்று கேட்கிறாயா? எதற்காக வந்தாய்? நான் தான் பூமாதேவி. பூமாதேவியாக இருந்தாலும் சரி, உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியுமா? ஆமா. அதார கோபமான ஐயோ!
தேவி சுவாமி என்ன காரியம் செய்தாய்? இந்த பூமணிகளை எவர் ஒருவரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்து விட்டாய். பெற்ற மகனை கொண்டு பெரும்பாவை என்ற பட்டப்பேருக்கு சொந்தமாகி விட்டாய். ஐயோ நான் என்ன செய்வேன் சுவாமி? இந்த நரகாசுரன் வேறு யாரும் அல்ல, இவன் தாய் யார் தந்தை யார் என்று சொல்லிதான் இத்தனை அட்டியவளங்கள் செய்து கொண்டிருந்தார். இவனுடைய தாயும் தந்தையும் வேறு யாரும் அல்ல, நாம் இருவர்தான். நாம் இருவருமா? எப்படி என்றால், எப்படி? முதல் யுகம் கிரேதா யுகத்திலே, அதாவது இரணைய கசிப்பினுடைய சகோதரன் இரணையாச்சுதான் பூமி ஒரு பாயாக சுருட்டி எடுத்துக்கொண்டு நரகளில் சென்று ஒளிந்தான். சரி. அப்போ நரகளில் சென்று ஒளிந்த அந்த இரணையாச்சுதனை கொள்வதற்காக நான் மண்ணுக்கு மின்னுக்குமாக மிகப்பெரிய வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றியாக உருவெடுத்து அந்த நரகளுக்குள் சென்று அந்த இரணையாச்சுதனை கொன்று பூமி தேவியான உன்னை மீட்டுக் கொண்டு வந்தேன். சரி. அப்படி வர அந்த அரக்கனை அழிப்பதற்காக நான் எடுத்த அந்த அவதாரத்தின் உக்கிரமானது தனியாமல் வடிக்க அப்படியே இருக்க, சரி, கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் இன்னும் சற்று நேரம் இதே கோபத்தோடு இருந்தால் இந்த அண்டரண்ட பிரபஞ்சம் அத்தனையுமே அழிந்து சாம்பலாகி போய்விடுமே என்று தேவர்கள் பயப்பட்டு யாரும் அருகில் வர பயந்து கொண்டு அருகிலே இருந்தவள் பூமி தேவியான நீ, உனக்கு இருப்பது 7 அழகு. அந்த 7 அழகையும் ஒவ்வொரு அழகாக காட்டி என்னுடைய கோபத்தை நீ சாந்தப்படுத்தி, சரி, உன் மீது எனக்கு காமம் பிறந்தது. எனக்கு காமம் ஏற்பட்டு என் உடலில் இருந்து 3 துளி வீரியம் வெளிப்பட அதை நீ உன் கைகளில் ஏந்த, அப்பொழுதே 3/4 நாளிகைக்குள்ளாக அந்த 3 துளி வீரியமும் 3 அரக்கர்களாக உருமாறினார்கள். நரகாசுரன், மிருகாசுரன், பிச்சுபகாசுரன் சொல்லக்கூடிய 3 அரக்கராக உருமாறி பிறந்தவுடனே உன்னை பார்த்தவுடன் பெற்ற தாய் என்று பாராமபடிக்கு உன்னையே பெண்டாள வந்தான் இந்த சண்டாளன். சரி. அதனால் அப்பொழுதே இவனை கொள்வதற்காக துரத்தி கொண்டு நீ போக அந்த நரகளுக்குள் சென்று இவன் ஒளிந்து கொண்டான். சரி. அப்பொழுது இவன் பெற்ற சாபம், பெற்ற தாயினுடைய கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று உன்னிடத்தில் சாபம் பெற்றிருந்தான். அதனால்தான் 999 முறை இவனிடத்தில் நான் சண்டை செய்து தோல்வி அடைவது போல் தோல்வி அடைந்து நான் சாகவில்லை, மூர்ச்சையாக கிடந்தேன். உன் கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று விதிவசம். இருப்பினும் பெற்ற மகனை கொன்றோம் என்று காலம் உள்ளவரை நம்மை உலக மக்கள் ஏசுவார்கள். அதனால் நாம் கொன்ற மகனுக்கு நாம் மீண்டும் உயிர் கொடுப்போம். ஆகட்டும் சாமி. தந்தே உயிரை தந்தே. அம்மா மலரடிக்கே வந்தாரோ தாய் யார் தந்தை யார் என்று தெரியாமல் படிக்கத்தான் உலகத்தில் அநியாயங்களும் அட்டுழியங்களும் செய்து கொண்டிருந்தாய். உன் தாயும் தந்தையும் வேறு யாரும் அல்ல, உலகத்தின் முதல் கடவுள் எம்பெருமான் இந்த ஸ்ரீமந்த கண்ணன் உன் தந்தை. இதோ சத்தியபாமா உன்னை பெற்ற தாய். உனக்கு உயிர் கொடுத்தோம், பிழைத்துக்கொள். அப்பா இருந்தாலும் சரி, இதனால் வரைக்குமே சரி நான் நகரத்திலே இருந்து விட்டேன். என் நகரத்திலே கோட்டை கட்டி வாழ்ந்தனால் என் உடம்பெல்லாம் நாரி கிடக்குது. எனக்கு சுத்தம் என்பதே இல்ல. நான் குளிச்சது கூட இல்லையாது, குடிச்சது கூட கிடையாது, சாப்பிட்டது கிடையாது. அப்பா அப்படி நான் வெளியே வருவது என்றால் இதற்கு என்னப்பா வழி? அதாவது நீ உயிர் விழித்துக் கொள் என்று உனக்கு வரத்தை கொடுத்து விட்டோம். ஆமா, போய் வா. அப்படியா? அப்பா சத்தவன் பிழைத்தால் இந்த சீமை இடக்கூடாது, மாண்டவர் பிழைத்தால் இந்த மண்ணுலகம் இடக்கூடாது தந்தையே. அதனால செத்தவனாக இருக்கிறேன் அப்பா. அப்பா உலகம் உள்ளவரை என் பெயரால் சூட்ட வேண்டும். உலகம் உள்ளவரை உன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும். ஆமா, சரி. அதற்கு என்னப்பா வழி? அதுக்கு தாங்களே சொல்லுங்கள் சுவாமி. தேவி, செத்தவரை விளைத்தால் சீமை இடம் கொள்ளாதாம், மாண்டவரை விளைத்தால் மண்ணுலகம் இடம் கொள்ளாது. நான் செத்தவனாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, இவ்வுலகம் இருக்கும் வரை என்னுடைய பெயரும் புகழும் நிலைத்து நிற்குமாறு எனக்கு ஒரு வரம் கொடுங்கள். கவலை வேண்டாம். இதோ பிறந்த நாள் முதல் இது நாள் வரையிலுமே நீ தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்ததில்லை, வீடு வாசல் சுத்தம் செய்தது கிடையாது, புதிய ஆடைகள் அணிந்தது கிடையாது, பலகாரங்கள் சாப்பிட்டதில்லை. அதனால உன்னுடைய நினைவாக இந்த இனிமே கலியுகத்திலே உலகமானது பிறக்கும் பொழுது கலியுகத்திலே உன்னுடைய பெயரை சொல்லி நரக தீபாவளியாக மக்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள். அந்த நரக தீபாவளியிலே நீ எதை செய்ய மறந்தாயோ அதையெல்லாம் மக்கள் செய்வார்கள். தலைக்கு எண்ணெய் தேய்ப்பாங்க, குளித்து குளித்து நீராடுவாங்க,
வீடு வாசல் சுத்தம் செய்வாங்க, செய்வாங்க. புதிய ஆடைகளை அணிவார்கள், நல்ல சுவையான பலகாரங்கள் சாப்பிட்டு பட்டாசுகளை வெடித்து உன்னுடைய பெயர் படிக்காக நரக தீபாவளியாக கொண்டாடுவார்கள். ஆகட்டும் அப்பா. ஓய்வா மகனே.